நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நர்சிங், லேப் டெக்னீஷியன், அக்கௌண்டன்ட், டிரைவர், ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு புதிய அரசு வேலைவாய்ப்பு ஆட்கள் சேர்த்து கொண்டு வராங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதியிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. 43 நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் புனே. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருவாளருமே இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி ரேட் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ண டேட் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், லோவர் டிவிஷன் கிளர்க், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், ரேடியோலஜிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட், மெடிக்கல் சோசியல் ஒர்க்கர், ஸ்டாஃப் நர்ஸ், நர்சிங் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், நேச்சர் கேர் தெரபிஸ்ட், ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன், லாண்ட்ரி அட்டண்டர், கார்டனர், ஹெல்ப்பர், கேர்டேக்கர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர், ரிசப்ஷனிஸ்ட், ஃபயர் அண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸ், லைப்ரரி அசிஸ்டன்ட், மெடிக்கல் ரெக்கார்ட் கீப்பர், ஸ்டோர் கீப்பர், இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டு வேக்கன்சி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு ஆவலாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 43 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கோங்க, 12th முடிச்சிருக்கோங்க, ஐடிஐ, டிப்ளமோ, நர்சிங் முடிச்சிருக்கோங்க, ஸ்டாஃப் நர்ஸ் முடிச்சிருக்கோங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கோங்க, எனி அதர் டிகிரி முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு, ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லா போஸ்ட்டுமே 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். லோவர் டிவிஷன் கிளர்க், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். பேலன்ஸ் இருக்கிற உங்களுக்கு லேப் டெக்னீஷியன், ஸ்டாஃப் நர்ஸ், நர்சிங் அசிஸ்டன்ட், மெடிக்கல் சோசியல் வெல்ஃபேர், எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் போஸ்ட் எல்லாத்தையுமே 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா சேலரி டீட்டெயில், மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு 35,400 தொடங்கி 1,12,400 வரைக்கும் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கு 19,900 தொடங்கி 63,200 வரைக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18,000 56,900 வரைக்கும். பிசியோதெரபிஸ்ட்டு, மெடிக்கல் சோசியல் வெல்ஃபேர் இவங்களுக்கெல்லாம் 38,000 30,000 கொடுக்கப்படணும். ஸ்டாஃப் நர்சிங் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், நேச்சுரல் கேர் தெரபிஸ்ட்டு இந்தவங்களுக்கெல்லாம் 22,000 கொடுக்கப்படணும். ப்ளம்பர், எலக்ட்ரீஷியன் 18,000 கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி அசிஸ்டன்ட் 21,000, ஸ்டோர் கீப்பருக்கு 19,000 கொடுக்கப்படும். இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டு எக்கச்சக்கமான வேகன்சிக்கு சேலரி, எஜுகேஷன் டீட்டெயில் நம்ம நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவங்களை வச்சு ஸ்க்ரீனிங் டெஸ்ட், அதில் பாஸ் பண்ண டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், அதில் பாஸ் பண்ண இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் நோ ஃபீஸ், இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/2/2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமோ அந்தந்த டாக்குமெண்ட் கரெக்டாக நீங்கள் நெட்டில் சப்மிட் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு 1 டைம் 2 டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.